இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து இன்று காலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 192 இலக்கமுடைய விமானத்தில் சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் உள்ளிட்ட குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்தனர். சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க, இலங்கை சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அலுவலகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் உள்ளிட்டோர் சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் உள்ளிட்ட குழுவினரை வரவேற்றனர். இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜ் இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதுடன் மன்னார் திருக்கேதீஸ்வரம், திருகோணமலை திருக்கோணேஸ்வரம், நுவரெலியா சீதையலிய சீதையம்மன் ஆலயம், புலனறுவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சிவன் ஆலயங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். අයුද්ධාව සහ ශ්‍රී ලංකාවේ 80 වටිකා ராமாயணத்தோடு தொடர்புடைய புனித தலங்களாக அயோத்தியும் நூரெலியாவில் உள்ள சீதையம்மன் ஆலயமும் திகழ்கின்றன. அதற்கமைய குருஜி இலங்கையில் தங்கியிருக்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள முக்கிய சிவாலயங்கள் சிலவற்றுக்கு அவரை அழைத்து செல்ல எதிர்பார்க்கின்றோம். ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருகின்றனர். இது எமது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் என நினைக்கின்றேன். සංචාර කර්මාන්තය ඉහළට ගන්න කියලා අපි සලකනවා. இதேவேளை சுவாமி கைலாசனந்த் கிரிஜி மகாராஜாவை வரவேற்பதில் பெருமை கொள்வதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ராமாயணத்துடன் தொடர்புடைய காலத்தால் அழியாத தளங்கள் வழியாக இந்த ஆன்மீக பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஆழமான கலாச்சாரம் மற்றும் மத பிணைப்புகளை வெளிப்படுத்துவதாக அந்த ஃபேஸ்புக் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி சங்கராச்சாரியால் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் 4 பீடங்களுடன் தொடர்புடையதாக ஸ்ரீ பஞ்ச அக்னி அகடா ஆசிரமம் திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.